மாமா என்ன பண்ணுறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே. காலையில் எழுந்திரிச்சதுமே சரி என்ன பண்ணலாம், சிக்கனாக எடுக்கலாமா மீன் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சோம். சரி ஓகே, ஒரு மீன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி மீன் மார்க்கெட் தான் கிளம்பிட்டோம். மீன் வாங்க தான் கிளம்பிட்டோம். வாங்க மார்க்கெட் போய் என்ன மீன் இருக்குதுன்னு பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வணக்கிட்டு இருக்கேன். குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, வரமல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெள்ளை பூண்டு இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். வெள்ளை பூண்டெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு இதில் ஒரு 3 தக்காளி பழம், 3ஓ 4ஓ நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி வணக்கி அரைச்சிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ புளி ஊற வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சு வெள்ளச்சட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குழம்புக்கு சங்கரா மீன். இங்கே பாருங்கள், சூப்பராக கழுவியாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு வாவல், அப்புறம் நண்டு வாங்கியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சளியாக இருக்கா, சரி நண்டு அதனால் வாங்குவோன்னு சொல்லிட்டு நண்டு வாங்கியிருக்கோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம வணக்கி வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வணங்குறது நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் 4 ஸ்பூன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புளி ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. இன்றைக்கி குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம மீன் போட்டுக்கலாம். அடுத்து நண்டு மசாலா தாளிச்சு விட்டுடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அந்த கலர் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுன்னு சொல்லி இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம இறக்கிடலாம். மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இந்த சைடு பார்த்திங்கன்னா நண்டு மசாலாவுக்கு மேலே பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுன்னா நமக்கு நண்டு மசாலா ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகியாச்சு. நல்லா மல்லித்தலை தூவி குழம்பு இறக்கியாச்சு. பாருங்க, மீன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியாச்சு. அரைச்சி விட்ட மீன் குழம்புங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. இந்த சைடு பார்த்திங்கன்னா நண்டு மசாலாவும் ரெடி ஆகியாச்சு. அவ்வளோதான், நீ ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது மட்டும் வற்றிருச்சுன்னா நம்ம பெப்பர் பொடி போட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிற வேண்டியதான். நண்டு மசாலாவும் ரெடி. சாப்பாடு விசில் இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி மீன் மட்டும் ஃப்ரை பண்ணால் முடிஞ்சு சாப்பிட வேண்டியதான். தம்பிங்களும் எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அம்மா, சண்டே சமையல் என்னது? சண்டே சமையல் சாப்பாடு. இங்கே பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு, சங்கரா போட்ட மீன் குழம்பு. நண்டு மசாலா விட்டு நல்லா ட்ரையாக வறுத்துருக்கேன். பார்க்கலாம். பாய்.